ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே எளிமையான முறையில் தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். 90s கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த தக்காளி தொக்கோட ஒரு மகிமையான ஒரு ரகசியம் தெரியும். நிறைய பேர் வீட்டில் அடி வாங்கிட்டு டிஃபன் பாக்ஸ் மறந்து வச்ச சமயங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்டோட டிஃபனில் அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிப்பியில் இந்த தக்காளி தொக்கும் ஒன்று தான். ஒன்றுமே இல்லை, வெறும் வெள்ளை சோத்தில் இந்த தக்காளி சாதத்தை தக்காளி தொக்கை பெரட்டி கொண்டு வருங்க. அதுக்கு அத்தனை பேர் அடிச்சுக்குருவோம், எனக்கு தான் உனக்கு தான், நீ அவளுக்கு அதிகமாக வச்சுட்டு எனக்கு கொஞ்சமாக வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கும், உங்கள் கேங்கில் கண்டிப்பாக ஒன்று இல்லாட்டி 2 பொண்ணுங்க அதிகமாக தக்காளி தொக்கு கொண்டு வர பொண்ணுங்களாக தான் இருக்குங்க. எங்களோட கேங்லேயுமே அப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு நாங்கள் எல்லாம் அடிமைங்க. அன்றைக்கி அந்த டிஃபன் பாக்ஸை சாப்பிடணுன்னா அந்த பொண்ணை அன்றைக்கி ஐஸ் வச்சுட்டே இருப்போம். ஒரு மதியான டைம் வர வரைக்கும் அவங்க கூட சண்டை போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சைல்டிஷ் பிஹேவியர்ஸ்னால் நிறையா எங்களோட லைஃப் டைமில் நடந்திருக்கு. உங்களுக்கும் ரீமைன் ஆகும் இதை நான் சொல்கிறப்போ. இன்றைக்கி நான் ரீஃபைன் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கிட்ட நான் சேர்த்துருக்கிறேன். இதில் தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி கிட்ட சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் அந்த அளவுக்கு வதங்காமல் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தக்காளி ஃபுல்லாக மசிஞ்சு வந்தால் தான் நம்ம சாதத்தில் பெரட்டி சாப்பிடும் போது நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயத்தை அந்த இடையில கடித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஃபுல்லாக வதங்கினது எப்படி இது பண்ணி பார்க்குறது அப்படின்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் வதக்கிட்டு, அந்த இதுதான் நம்மளுடைய கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரியான ஃபுட்டு சமைக்கிறப்போலாம் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலையில் வீட்டில் மாவும் இல்லை, சரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா, சரி வேணாம் நம்ம கொஞ்சமாக ரைஸ் வச்சு தக்காளி பரட்டல் மாதிரிக்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்பவே அந்த காலத்தில் நம்ம 90ஸில் இருக்கும் போதெல்லாம் ஃபுட்டெல்லாம் ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ணுற மணிக்கு இருக்கும். ஒரு வெண்டைக்காய் குழம்பு வச்சு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல், ஒரு சவ் பொரியல், இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்டுக்கு சமையல்ன்றது ஒரு பெரிய டாஸ்க்காகவே கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கூலில் இப்போல்லாம் மெனு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ப்ரவுட்ஸ் கொண்டு வாங்க, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு வாங்க, இன்றைக்கி க்ரீன் டே, ப்ளூ டே, ரெட் டே, அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஃபுட் சார்ட்டு கூட நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படின்ட்டு நம்ம கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு நாங்கள் என்ரிச்டான எல்லா ப்ரோட்டீன்ஸும் விட்டமின்ஸும் கிடைக்கிறது மாதிரி எங்களோட மெனுவில் நாங்கள் வச்சுருக்குறோம், அதனால் நீங்கள் இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காகவே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த தக்காளி தொக்கு இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ அம்மாங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் இருக்காது. டக்குன்னு ஒரு கீரையை கடைஞ்சு கூட நம்மளுக்கு வச்சு விட்ருவாங்க, ஒரு தேங்காய் துவையில் வச்சு ரசம் வச்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி ஞாபகங்கள் தான் எனக்கு இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஃபுட்டு நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கொண்டெல்லாம் போவீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் 90s கிட்ஸாக இருந்தால் இந்த தக்காளி தொக்குக்கு யார் எல்லாம் ரொம்பவே ஒரு அடிமையான ஒரு பர்சன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம சேனலில் சம்மர் சீசனுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபுட்டும், நம்ம என்னென்ன ஃபுட்டு சாப்பிட்லாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்கன்னா உங்களை நீங்கள் என்னென்ன வகையானாலும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அண்டு ஹெல்த்துக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இனி வரப்போகிற வீடியோவில் வரப்போகுது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தக்காளி தொக்கும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டு இருந்தப்போ நான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கிறது தான் தக்காளி தொக்குக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்றைக்கி நான் அடிஷ்னலாக காய் எதுவும் பண்ணலை, மார்க்கெட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓவரால் ரெடியான பிறகு சுட சுட சாதம் போட்டாச்சு. நான் முன்னாடியே குக்கரில் தான் இன்றைக்கி வச்சுருந்தேன். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சதுனால வடிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. அதனால் கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டேஸ்டியான சிம்பிளான தக்காளி அந்த தொக்கை போட்டு நம்ம பெரட்டி சாப்பிட்டோன்னா, நான் தம்பிக்கு தான் ஆக்சுவலி இந்த சாப்பாடை போட்டேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே கை பொறுக்காமல் சாப்பிட்டுட்டேன். நம்ம அந்த தக்காளி தொக்கை சாப்பிடையில அந்த முழுசாக இருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை கடித்து சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே நானே சாப்பிட்லாமான்னு பார்த்தேன். சரி நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
தம்பி ரொம்ப பசிக்குதுன்றதுனால அவனுக்கு ஊட்டுறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன்.